நல்ல கலரா இருக்கேன் அந்த பெனங்கட்டி நம்பர் 1 பெனங்கட்டி. நான் படத்துக்கு முன்னுக்கு வச்செல்லாம் படைச்சாச்சு. இனி வந்து கூழ் வந்து குடிக்க போறேன். அந்த மாதிரி சூப்பரான பெனங்கட்டி, ஒரிஜினல் பெனங்கட்டி தான் இது. நாங்க பாத்தீங்க சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினது. சீனியோ சர்க்கரையோ எதுவும் போடல, தனி பெனங்கட்டி. இனிப்பெல்லாம் வேறுங்க ஒரு கட்டி கூட இல்ல, நல்ல வடிவா கரைச்சி எடுத்துட்டேன். உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால், இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடிப்பிரபு. ஆடிப்பிரபுண்டாலே கட்டாயம் வந்து எல்லா வீடுகள்லயும் வந்து ஆடிக்கூழ் வந்து காய்ச்சி வினோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு வந்து ஆடிக்கூழ் தான் காய்ச்ச போறோம். அதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஆடிக்கூழ் வந்து என்னென்ன காய்ச்சறன்னு சொல்லி பாப்போமா. சரி, இப்ப வந்து நாங்கள் ஆடிக்கூழ் வந்து காய்ச்ச போறோம். அதுக்கு முதல் நாங்கள் ஆடிக்கூழ் வந்து காய்ச்சறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். ஆடிக்கூழுக்கு மிகவுமே முக்கியமானது பாத்தீங்க சொன்னா பெனங்கட்டி. பாத்தீங்கன்னு சொன்னா நான் 4 குட்டான் பெனங்கட்டி வாங்கியிருக்கேன். அதுவும் பாத்தீங்க சொன்னா அந்த மாதிரி சூப்பரான பெனங்கட்டி, ஒரிஜினல் பெனங்கட்டி தான் இது. நாங்க பாத்தீங்க சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினது. அதுவும் பாத்தீங்க சொன்னா அந்த பெனங்கட்டி செய்யற அந்த பென தொழிற்சாலை இருக்குல்ல, அங்க போய்தான் நாங்க இன்றைக்கு வாங்கிட்டு வந்த நாங்க. அதோட இந்தியால பாத்தீங்க சொன்னா மாவு உருண்டை கூழுக்கு போடுறதுக்கு நாங்க வந்து அரிசி மாலை உருட்டி அதை வந்து அவிச்சு வச்சுக்கிறோம் மாவு உருண்டை. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பயரையும் வந்து நல்லா உடைச்சு, என்ன சொல்றது, வறுத்து உடைச்சு அதை வந்து நல்ல வடிவா அவிச்சு வச்சிருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உப்பு, மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் சொட்டு, கூழுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு சுண்டை அரிசி மா. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால். இது பாத்தீங்கன்னா 1ஆம் பால் 2ஆம் பாலும் கலந்தா எடுத்திருக்கு. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உளுத்தமா வந்து கிணக்கு தேவையில்ல, கொஞ்சம் போட்டா காணும், நல்ல வாசமா இருக்கும் கூழ். இவ்வளவு பொருட்கள் தான் நாங்கள் வந்து ஆடிக்கூழ் வந்து காய்ச்சறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பெனங்கட்டிய வந்து நல்ல வடிவா உடைச்சு தூளாக்கணும். இது வந்து நாங்க கடையில வந்து சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து வாங்கினாங்க. அந்த கார தன்மை மாதிரி ஒன்று தெரியுமே, ஒரு கப்பு தன்மை இருக்கும் ஒரிஜினல் பெனங்கட்டின்னு சொன்னா. நல்ல ஒரிஜினல் பெனங்கட்டி தான். என்னோட கம்பெனிலேயே வாங்கினபடியா இது வந்து அவையில் வந்து அந்த பெனை சார்ந்த இது பொருட்கள்லாம் எல்லாம் செய்யறது அந்த கடையில வந்து. அப்ப அங்க வந்து பெனங்கட்டி வந்து நல்லா ஓலை இதாண்டிட்டு இதை தட்டினோம்னு சொன்னா தானே கலரும். ஒரு விளக்க ஒண்ணு வச்சுட்டு ஒரு பெனங்கட்டியை வந்து உடைச்சு எடுத்தாச்சு. இந்த உடைக்கே அந்த பெனங்கட்டியோட வாசம் வந்து நல்லா இருக்குது. ஆடி கூழண்டாலே கட்டாயம் வந்து பெனங்கட்டி தான் போட்டு காய்ச்சி வேணும். அது என்ன தெரியாது, அந்த சீசன்ல வார வழியாத போட்டு காய்ச்சிறதா தெரியாது. வாசம் பெனங்கட்டி இப்பெல்லாம் சீனி பானியில எல்லாம் கரைச்சி அப்படி எல்லாம் செய்யறாங்க. ஆனா இது நல்ல பெனங்கட்டி. ஆனா கொஞ்சம் விலை தானே, என்ன 2500 ஒரு கிலோ 2500 ரூபா. நல்ல பெனங்கட்டி. அவ சொன்ன மருந்து தேவைக்கு எல்லாம் கூடுதலா தங்கள்கிட்ட தான் வந்து வாங்குறேன் இந்த பெனங்கட்டி. நான் முந்தி இந்த ஓலையெல்லாம் கடிச்சு தின்றேன். இது நல்லா இருக்கு. குட்டான்ல இருந்து எல்லா பெனங்கட்டியும் எடுத்தாச்சு. இனி வந்து நாங்கள் இப்ப வந்து இடிச்சு வச்சுக்கிற பெனங்கட்டிய பாலுக்கு போட்டு கரைச்சி எடுக்கணும். இனி வந்து நாங்கள் உடைச்சு வச்ச பெனங்கட்டிய இந்த பாலுக்கு வந்து போடுவோம். பாலுக்கு போட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும். பெனங்கட்டிய வந்து நல்லா கரைக்கணும். இந்த சீனி பாகுன்னு சொன்னா எல்லாம் கரைஞ்சிடும் தெரியுமா. இந்த இந்த இதுல வந்து இந்த வாழையெல்லாம் இப்ப போட்டு உடைச்சுனாங்க தானே, அதுலயே வந்து எல்லாம் கசிஞ்சிடும். இப்ப வந்து நாங்க இதை வந்து கரைச்செடுப்போம். நல்ல வடிவா கையாலே கரைச்செடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சொன்ன பெனங்கட்டி வந்து நல்லா கரையணும். கப்பியால கரைச்செடுத்துட்டு இப்ப இந்த கையால வந்து கரைச்செடுப்போம். இதுங்களே என்ன கலர்ல வருதுன்ட்டு பாத்தீங்களா, கரையவே இல்லைன்னா நல்ல கலர்ல வந்துட்டு கரையும். கப்பியால வந்து நாங்க இதை என்ன கரையும் சொன்னா கரைச்சிட்டு வந்து வடிக்கணும். அதுக்காண்டிதான் சீனி எதுவுமே போடல, சீனியும் சர்க்கரையும் எதுவும் போடல. இன்னைக்கு தனி பெனங்கட்டில தான் ஆடிக்கூழ் வந்து காய்ச்சுறோம். நாங்க பெனங்கட்டிய வந்து கரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். இப்ப வந்து தேங்காய் பாலுக்குள்ள வந்து பெனங்கட்டிய போட்டு நல்ல வடிவா கரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க இப்படி கலர்ல இருக்குண்டு பாத்தீங்களா, நல்ல கலர்ல வந்து நல்ல வடிவா கரைச்சி எடுத்தாச்சு. நீ வந்து இதை வடிக்கணும். இதை பார்க்கவே ஆடிக்கூழ் காய்ச்சின மாதிரி தான் இருக்கு. கலரை பார்க்கவே
ரைட் இதை நீ வடிக்கும் வடிச்சு நாங்க எந்த பானைக்கு காய்ச்ச போறோமோ அந்த பானைக்கு விடுவோம். நான் இந்த சின்ன பானைக்கு தான் காய்ச்ச போறேன். அப்ப இந்த சின்ன பானைக்கே வடிச்சு விடுவோம். இப்ப வந்து தேங்காய் பாலை வந்து நல்ல வடிவா வடிச்சு விட்டாச்சு. இனி வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவையும் முழுத்த மாவையும் இதுக்குள்ள போட்டு கட்டிப்படாம கரைச்செடுக்கணும். எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவையும் முழுத்த மாவையும் கரைச்செடுப்போம். அதுவும் வந்து கட்டிப்படாம கரைச்செடுக்கணும். முதல்ல அரிசி மாவை போடுவோம். வந்து படக்கூடாது, நல்ல வடிவா கரைச்செடுக்கணும். அதோட வந்து உளுத்தம்மாவையும் போடுவோம். கரண்டியால நோம்பலா கரைச்சி எடுத்துட்டு இப்ப எனக்கு கையால வடிவா கரைச்சி எடுக்கணும் சொன்னா அந்த கட்டியல் இருக்கும், அதாலதான் கையால கரைச்சி எடுக்கணும். வந்து நல்ல வடிவா இந்த கையால நாங்க கரைச்சிருப்பேன் சொன்னா இப்படி கட்டி கட்டியா இருக்கும், அதால வந்து கையால தான் கரைச்சி எடுக்கணும் சொன்னா கட்டியா இருக்க கூடாது. பெண் கீழே வந்து அடைஞ்சிடும், பெண் நாங்க கூழ் வாத்திக்கு வந்து எரிஞ்சிடும் கீழால். அந்த மாவு வந்து கட்டி கட்டியா இருக்கு, இதை வந்து இப்படி கையால வந்து நாங்க இப்படி விட்டோம்னு சொன்னா நான் செஞ்சிடும் கரைஞ்சிடுமா. வந்து நாங்கள் ஏற்கனவே பெனங்கட்டி கரைச்ச தேங்காய் பாலுக்குள்ள வந்து உளுத்த மாவும் அரிசி மாவும் போட்டு கட்டி இல்லாம நல்ல வடிவா கரைச்சி எடுத்தாச்சு. வேறுங்க ஒரு கட்டி கூட இல்லை, நல்ல வடிவா கரைச்சி எடுத்துட்டோம். மெனி வந்து இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்ப கொஞ்சம் உப்பு வந்து போடுவோம், அதையுமே கரைச்செடுப்போம். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு பானையை தூக்கி அடுப்புல வைப்போம். நீங்க சொன்னா அடுப்பு வந்து மூட்டியாச்சு, நாங்க பானையை தூக்கி அடுப்புல வைப்போம். கூழ் பானை வச்சுட்டு இனி வந்து அகப்பியால இப்படி கிண்டி கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா மா வந்து அடியில வந்து அடைஞ்சிச்சுன்னு சொன்னா கீழால வந்து எரிஞ்சிடும், அதோட வந்து கூழ் வந்து வேற களியா வந்துடும். அதுக்காண்டிதான் ஓரளவுக்கு வந்து கொதிச்சு கொண்டு வந்துட்டு இனி வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிற தேங்காய் சொட்டு, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மா உருண்டை, மற்றது பயறு எல்லாத்தையுமே போடுவோம். வந்து மா உருண்டையே போடுவோம், அவிச்சு வச்சுக்கிற மா உருண்டை, அதோட வந்து அவிச்சு வச்ச பயறு, பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் சொட்டு. இந்த தேங்காய் சொட்டு எல்லாம் கடிச்சு இந்த கூழோட சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கு. இனி வந்து நல்ல வடிவா கிண்டுவோம், வந்து அடி பிடிக்காம கிண்டணும். அதோட வந்து அடுப்பையும் வந்து குறைச்சிதான் வைக்கணும் கொஞ்சம். ஆக எரிச்சா கீழால மா வந்து அதான் மா வந்து மா வந்து பக்கம் அடையும் கீழே, கிண்டி கொண்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அடைஞ்சு போயிடும் கீழே, இந்த அடி பிடிச்சு போடும். பானை நாங்க அடுப்புல வச்சதுல இருந்தே அவப்பையால கிண்டி கொண்டே இருக்கணும். அவப்பையோ கரண்டியோ என்னத்தாலையோ கிண்டி கொண்டே இருக்கணும். இப்ப வந்து ஆடிக்கூழ் வந்து ரெடி. இனி வந்து இறக்கணும் சொன்னா தடிக்க விட்டா இப்ப என்ன களியா போயிடும். அப்ப வந்து இப்படி தண்ணி தம்மியா இருக்கையே வந்து இறக்கிடணும். இனி வந்து இறக்குவா. சரி, ஆடிக்கூழ் ரெடி வந்து ரெடி. வரீங்களா? எப்படி தண்ணியா இருந்தா இப்படி வந்துட்டேன்னு பாருங்க, இதான் பருவா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அது களியா போயிரும். இந்த களி கூடா களின்னு தான் சொல்லுவாங்க, ஆடி கூடான்னு சொல்லி அதாவது களின்னு தான் பேர் வைக்கும். நல்ல கலரா இருக்கேன் அந்த பெனங்கட்டி நம்பர் 1 பெனங்கட்டி. அதோட நிறைய பயறு, தேங்காய் சொட்டு, மா உருண்டை எல்லாம் போட்டது சூப்பரா வந்து காய்ச்சிட்டோம். இனி வந்து நாங்க படைச்சிட்டு, நாங்க ஏற்கனவே வந்து மோதவங்கள் கட்டை எல்லாம் விட்டு அவிச்சிட்டோம். இனி வந்து நாங்க படைச்சிட்டு ஆடிக்குள்ள வந்து குடிப்போம். இப்ப நாங்க கூழ் எல்லாம் காய்ச்சி எல்லாம் படைச்சாச்சு, அண்ணாண்ட படத்துக்கு முன்னுக்கு வச்சு எல்லாம் படைச்சாச்சு. இனி வந்து கூழ் வந்து குடிக்க போறேன். குடிச்சு பாவம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் கூழ் குடிக்கிறேன். போன ஆடிப்பிறப்புக்கு குடிச்சது இப்ப இந்த ஆடிப்பிறப்புக்கு. கூழ்லாம் பெனங்கட்டி வாசம் தான் மணக்குது. என்ன சொன்னா சீனியோ சர்க்கரையோ எதுவும் போடல, தனி பெனங்கட்டி இனிப்பெல்லாம் நல்ல கணக்கா இருக்கும். அதோட அந்த தேங்காய் சொட்டு, மா உருண்டை, மற்ற பாத்தீங்கன்னா பயறு எல்லாம் கடிச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரிதான் இருக்கு இந்த ஆடிக்கூழ். இந்த வருஷத்து ஆடிக்கூழ் வந்து சூப்பரா காய்ச்சி எல்லாம் படைச்சு குடிச்சாச்சு. இனி அடுத்த வருஷம் ஆடிக்கூழோட தான் நாங்கள் சந்திப்போமே. அடுத்த வருஷம் தான் நீ ஆடிக்கூழ் வந்து காய்ச்சுவோம். நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.